ஆனால் அது நான் வந்து ரீடேக் சொல்கிற வரைக்குமே அவர் வந்து அந்த ரத்தத்தை ஒழுகினே நடிச்சிருக்காரு எனக்கு தெரியாது. அதனால ஒரு நல்ல பெரிய அடி தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லாமல் நான் அப்புறமா என் உதவி இயக்குனர்கள் வந்து சொன்ன பிறகு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்து அப்புறமா அவருக்கு இது ட்ரீட்மெண்ட். அதை விட இன்னொரு இடம் வந்து வேலூரில் வந்து ஒரு இடம் ஷூட் பண்ணுறோம் காடு. அங்கே வந்து மணல் செருப்பை கட்டின்னு காலை வச்சிங்கனாலே கால் பட்டை விட்டுக்கும். அதை மாதிரியான ஏப்ரலில் பயங்கரமான ஒரு வெயில். அந்த இடத்த வந்து ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன் அது. அவருடைய ரொம்ப உச்சமான ஒரு 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 அவ்வளோ அந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சீனும் கூட அது. அதுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு அந்த மணலில் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அப்படியே கடந்தார். கவுந்தடிச்சு படுத்து. அந்த அளவுக்கு ஏன்னா நடிக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே பட்டை விட்டுருச்சு. மேலே எல்லாமே அப்படியே அந்த வெயிலுடைய இது வந்து செதில் செதிலாக இந்த முகம் மட்டும் வேறு கலர், உடம்பு ஒரு கலர். அதை மாதிரி ஆகிட்டாங்க எல்லோரும். இதெல்லாமே கருப்பாயிடுச்சு, இது மட்டும் சிவப்பாக இருக்கும். அதை மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து தாங்க முடியாமலாம் போயிட்டாங்க. சில பேர் வந்து டேய் என்னை விட்டாரானாலாம் என்கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அவ்வளோ அது மாதிரியான ஒரு ஆள் அவர். அந்த வலியும் பொறுத்துக்குன்னு அந்த எமோஷனலையும் அவர் நடித்து எங்களெல்லாம் அழ வச்சார். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அடுத்தடுத்து கூட நம்ம அவரோட பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துடும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவர். தண்டகாரண்யம்ன்ற டைட்டில் அங்கே கதையை சொல்லணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இப்போது அதை நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா நிறைய நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துக்கே போகணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானம் எதனால? இப்போது பெரும்பாலும் வந்து சினிமான்றது வந்து ஒரு போலச்செய்தல் மாதிரி தான். அதை மாதிரி ஒன்று அப்படின்றது தான் நம்ம செய்கிறோம். பெரும்பாலும் நாம் வந்து ஃபினான்ஷியலாக இதுக்காகவும் கேட்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம என்னன்னா ஒரு கதை அது நடக்கிற காலத்தில் அந்த இடத்துல எடுக்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நம்பகத்தன்மை வரும்.